மாயண்டி உன் பொண்ணு வந்துட்டாளா? வாயா பலவேசம் வேலைக்கு போயிருக்காயா, மக வந்துருவா. செத்த உட்காரியா? இன்னும் வரலையா? ஐயா பலவேசம் உட்காரியா? உட்காரியா? எங்கேயா உட்காருறது? என் வீட்டு மண்ணில வந்து உட்கார்ந்துக்கிட்டு திமிரு பிடிச்ச செரிக்குமோவா? என்ன நினைச்சிட்டு இருக்காவா? ஏயா பலவேசம் ஏயா வந்த உடனே கோவப்படுற? என்ன பலவேசம் நொலவேசன்னுட்டு என் குடும்பத்துக்கே த்ரோ பண்ணிட்டு இருக்காயாவா? உலகு என்னென்னமோ சொல்றாரு. என்ன விஷயம்? சின்னையா ஏன் பதறாரு? என்னன்னு ஒண்ணு விஷயம்? ஒன்னும் தெரியாம நடிக்க. நான் ஒன்னும் நடிக்கவும் இல்ல தடிக்கவும் இல்ல. என்ன இப்போ? நீ ஏன் சரசா கூட போன? இது என்னடா அநியாயமா இருக்கு? சரோஜாக்கா கூட துணைக்கு போக சொன்னாரு, தட்ட முடியல போனேன். தங்க பழைய மோன கட்டி வைக்கலான் இருந்தேன் சரசாவோட. நீ அவ கூட போன. ஒரு மணி நேரம் பட்டு போட கட்டுறதுக்கும் ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கும் பொண்ணா நடிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கு வேற ஏதாவது ஜோலி பார்த்துட்டு போயிடலாம். போலாம். யோ மானம் கிட்ட தனமா பேசி உன் மரியாதையை கெடுத்துக்காத. ஆமா நான் அப்படிதான் நடிச்சேன். இப்ப என்ன பண்ணுங்கற? வேளா நீ யார்கிட்ட பேச நீ ஞாபகம் வச்சுக்க. ஏய் மாயண்டி அவ என்ன பேசுறா பாத்தியா? ஐயா என்ன சாலம் காட்டுதியா? நீ தான் பொண்ணுன்னு சொல்லி சரசாவா மாப்பிள்ளை தலையில கட்ட பாக்காங்க. மாப்பிள்ளைய எனக்கு சம்மதிச்சுட்டான். என்னடா சொல்ல போறப்போ? ஏய் என் குடும்பத்தை அவமானப்படுத்தியா நீ? ஏய்யா வேணாங்கய்யா, பழிய போடாதீங்கய்யா. ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட பேசுற பேச்சாயா இது? நீ ஒரு பொட்ட புள்ள என் வீட்டுல தங்கி இருந்துட்டு என்னைய நீ வாண்டு பேசுத. சரிக்கு பிள்ளை உன்னை என்ன பண்ண மாட்டா? சித்தரமா நினைச்சியா? சிறுத்தடா. ஏம்மா போவே போ. அறுவாளையா தூக்குத மாயாண்டி. ஐயா உன் பொண்ணை பெற பாத்துக்க. ஐயா பலவேசம் ஏம்மா வாம்மா வாம்மா உள்ள வாம்மா. என்னம்மா நடந்தது? வா வாம்மா வா உட்கார். ஒண்ணும் இல்லையா, ஒண்ணும் ஆகாது. உட்கார். அந்த சின்ன சிறுக்கி பனையேறி பையன் அவளை கட்டித்தா ஏன் பொண்ணை கரை சேர்த்தணுமா? நமக்கு என்னங்க குறைச்சல்? ஏய் வாய் பொத்திட்டு சும்மா இருவே. அண்ணாச்சி நீங்க செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கலீங்க. சும்மா இருங்கம்ல. போ கீழே போ. ம் எதையாவது சொல்லிட்டு இருக்கிறது. அண்ணாச்சி இங்க இருக்கேடா. நான் என் வீட்டில் இல்லாமல் வேற எங்கடா இருப்பேன்? என்ன விஷயம்னு சொல்லிட்டு. உலகமைய புடிச்சு போச்சா? ஏய் என்னடே சொல்லுத? தெளிவா சொல்லுடே. பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா உலகமே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா? மாப்பிளைக்கு உலகமே பிடிச்சு போச்சா? பிடி சும்மா இருவே. சித்தப்பா பொண்ணத்தான் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க. என்னடா அவன் சொல்லுவா நீ ஒன்று சொல்லுத? இல்ல என்னடா சொன்னாங்க? பொண்ணத்தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்படிதானே சொன்னாங்க? சித்தப்பா என்னப்பா? அதான் நான் பார்த்தேன். டேய் ராமசாமியை கூட்டு போய் நினைச்சு விடுறேன். போங்க. நான் பாட்டிலுக்கு கம்பெனி கொடுக்குறேன். நோட்டை வர கம்பெனில இருந்து வந்து கொடுக்கணும். ஏய் கொஞ்சம் காப்பி போட்டு கொண்டாடி குடிக்க. இல்லை தங்கப்பலாம் அம்மை எங்க? உள்ள இருக்காங்க பாருப்பா. என்ன உள்ள இருக்காங்க? எப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப எடுத்துட்டு இருக்க? சாந்தா சாந்தா என்னதான் சாந்தா என்னதான் உங்க அண்ணன் திரண்டி நகை பாக்கில அப்பா போற. எப்போ கேட்டாலும் சாக்கு போக்க சொல்லிட்டு இருக்க. என்ன சாலம் கட்டிட்டு இருக்க நீங்க உட்காந்து? உனக்கும் உங்க அண்ணனுக்கு என்ன பார்த்தா வக்கத்தை பயமே தெரியுதா உனக்கு? உன் அண்ணன் மேல வக்கீல் நோட்டீஸ் சொல்ல போறேன். என்னங்க நீங்க யாருக்கு மாற பேசிட்டு இருக்கீங்க? என்னடா யாருக்கு மாற பேசிட்டு இருக்கேன்? இப்படியே பேசிட்டு தான் வழக்கு வர போகுது பாருங்க. வழக்கு வர போதா? என்னல வழக்கு வர போகுது? நான் பார்க்காத வழக்கா? நான் பார்க்காத இல்லங்கம்மா. உங்க அண்ணன் என்ன ஏமாத்துவா? நான் எல்லாம் பார்த்து சும்மா சொஞ்சிருக்கேன். நானே கேன பையலாளா? என்ன பைத்தியம் உனக்கு? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கீங்க. உன் அண்ணனுக்கு ஏம்பல மாப்பிள்ளை தெரியலையா? அசல்ல மாப்பிள்ளை போய் சொத்த வாங்கிட்டு வாடா. என்ன நாய் வாய் கட்டிட்டு இருக்கீங்க? ஓ தாய் மாமா சொத்துல உனக்கு பங்கு இருக்குல, புரியுதா உனக்கு? போய் வாங்கிட்டு வாடா. போலாம் போலாம் வாங்கிட்டு வா. பாய் பையல ஊரா சொத்துக்கு இதுக்கு நாயாலே நாயாலேடா. போலாம் போய் வாங்கிட்டு வாடா. போலாம். இல்ல தங்க போலாம். தாய் மாமா சொத்துல உனக்கு பேருவாதி பங்கு இருக்கு, புரியா? போய் பங்குட வாடா. சொல்லிட்டு இருக்க உள்ள போறா. நம்மளை காட்டி அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஐயா நினைச்சிருப்பாங்களோ? ஒருவேளை மாப்பிள்ள நான் தான் பொண்ணு நினைச்சிருப்பாங்களோ? சரோஜாக்கா கல்யாணம் நம்மளால தட்டி ஆகாம போயிடுச்சுன்னா மாப்பிள்ள என்னை பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி ஏழைங்க அழகா இருக்கிறது கூட ஆபத்து தான் போல.
சரோஜாக்கா எவ்வளவு ஆசையோட மாப்பிள்ளை பத்தி கேட்டாங்க. கல்யாணம் நின்னு போனா அவங்க தாங்குவாங்களா? நேரா மாப்பிள்ளை கிட்ட நடந்ததை எப்படியும் சொல்லிடணும். ஏங்க எங்க போறியா? யாரை பார்க்க போறியா? உங்க ஊர்ல ஒரு கருத்த ஜெமினி கணேசன் இருக்காராம், அவரை பார்க்க தான் போறேன். ஏங்க நீங்க சரோஜா தானே? அட, நடந்து வர கரக்கத்துல கண்ணு தெரியாமல்லாம் போச்சு. நீங்க தானா? ஏங்க என்ன பாக்குறதுக்கு எங்க ஊர் சட்டாம்பட்டி வரைக்கும் வந்திருக்கிய? என்னால நம்பவே முடியலங்க. அட சண்டாளி, உங்களை பார்த்ததுல இருந்து சரியா தூங்க முடியல, சாப்பாடு சேரல. சொல்லப்போனா பாய் நினையாத குறை தான். கால் எனக்கு, கை அவனுக்கா? சொல்லுவா. எங்க ஒரு கவுள் நடந்து போச்சு. எங்க சரோஜாக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு என்ன பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னு சின்னையா பல விஷயம் சொன்னாரு. நானு மாரிமுத்தாண்டாச்சி வயல்ல வேலை செய்யற உழவு பொண்ணு. நீங்க பார்க்க வந்தது எங்க ஐயா மக சரோஜாக்காவை தான். ஏங்க நீங்க தானே சோப்பு சேலை பச்சை பாட்டு போட்டு கோயிலுக்கு வந்தது? அது நான் தான். ஆனா பொண்ணு அக்கா சரோஜா தான். அண்ணாச்சி பேச்ச நம்பி துணைக்கு வந்தது தப்பா போச்சு. எங்க அக்கா நல்ல குணவதி, உங்களுக்கு நல்ல பொருத்தமா இருப்பா. அவளுக்கும் உங்களை பிடிச்சு போச்சு. நீங்க உங்க நினைப்ப மாத்திக்கிட்டு எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும். அத சொல்லதான் கருக்கல்ல வந்தேன். எனக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. நீங்க என்ன சொன்னாலும் நீங்க தான் எனக்கு சரோஜா. இந்த ஜென்மத்துல அது மாறாதுங்க. பனைமரத்துல பனங்காய் தான் இருக்கும், தேங்காய் இருக்காது. நீங்க உங்க மனசை மாத்திக்கங்க, அம்பிட்டுதான். என்ன தைரியம் இருந்தா சரோஜாவோட மாப்பிள்ளைய போய் பார்த்திருப்பேன். யார் சொன்னாங்க நான் போய் பார்த்தேன்னு? முட்டாள் மாதிரி பேசாதீங்க. ஏன் கத்துற? உலகமே, ஏய் உன்னதா, எவ்வளவு திமிர் இருந்தா ஒரு பெரிய மனுஷனை எதிர்த்து பேசுவ? இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேக்குதோ? உன்னையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்டி. வயலுக்குள்ள விட்டம் பாரு, அதுதான் என் தப்பு. போடி வெளியில. அத்தை, நிலத்துல வந்து எதுக்கு இவ்வளவு சத்தம் போடுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணனியா? ஊர் விட்டு ஊரு போய் என் மகளுக்கு பார்த்த மாப்பிளைய பார்த்து உறவாடிட்டு வந்திருக்க. அங்க போய் என் மக வாழ்க்கையை கெடுத்து விட்டு இங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து வயல்ல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கியா? போடி வெளியில போ.